ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பூரி மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியான இந்த பூரி மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். 10 நம்பர் பூண்டு இடித்து எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகா லைட்டாக கீறிட்டு எடுத்துக்கோங்க. கூடவே 1 தக்காளி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1.5 ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை, 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் இப்போ எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் கலர் மாறி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை நான் இதோட சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் வதங்கின அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கருவேப்பிலையை வதக்கிட்டு எடுத்து வச்சுருக்க 10 நம்பர் பூண்டு இடித்து சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 தக்காளியை பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் வேக வச்ச உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நான் இப்போ ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. இந்த அளவு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவில் தண்ணி மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் கரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே குருமா நல்லா கட்டியாகி வந்துடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே சோம்புத்தூள் சேர்த்துட்டு அது கூடவே கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.